கைலை கந்தனின் அருளாசியுடன் 2026 ஆண்டுக்கான அப்பையா சுப்பையா நிகழ்ச்சியின் 2ஆம் நாள் நிகழ்வாகவும் இறுதி நாள் நிகழ்வாகவும் இன்று நடைபெற இருக்கின்ற நிகழ்ச்சிக்கு மங்கள விளக்கினை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் விவாரகன் அவர்கள் ஏற்றி வைப்பார். டபிளன் அவர்களையும் தமிழாட்சி அவர்களையும் அடுத்து இறை வணக்கம் செலுத்துவதற்காக திவ்யன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். பலம் அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாடும் அடிபரவ மங்குள் மதி தவள் மாடவீதி மருகலிலாவிய மைந்த சொல்லாய் செங்கையலாள் பூணல் செல்வமல்கும் சீர்கொள் செங்காட்டம் குடியதனுள் கங்குளுடன் கேரி ஏந்தியாடும் கணபதீச்சரம் காமுறவே உலகலாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவிழாவியன் நிர்மலி வேணியன் அழகு சோதியன் அப்பரத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடம் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்பவதர் கண்டனில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை நுடலும் தவித்தனரும் இலகமுமே அடுத்து தமிழ்நாட்டின் தேசிய கொடி ஏற்றப்படும். தேசிய கொடி ஏற்றுவதற்காக ஆசிரியர் சரஸ்வதி இந்து கல்லூரியின் ஆசிரியரான உதயசீலன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். சில்வர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் கொடியினை ஏற்றுவதற்காக சில்வர் ஸ்டார் விளையாட்டுக் கழகத்தின் உபதலைவர் அஜந்த் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். வளர்ந்து நீயோங்க பணியாற்றுவோ சில்வர் ஸ்டார் சிறந்தோங்க வகையாற்றுவோ. வளர்ந்து நீயோங்க பணியாற்றுவோ சில்வர் ஸ்டார் சிறந்தோங்க வகையாற்றுவோ. தாயினும் மேலாய் கழகம் சுமந்தே 1000 ஆண்டினும் கழகம் காப்போம் வாழ்கவே.
அடுத்த நிகழ்வாக அப்பையா சுப்பையா அணிகளுடைய கொடியினை கூனா தர்சன் அவர்கள் ஏற்றி வைப்பார். அடுத்து எமது கழகத்தில் விளையாடி உயிர் நீத்தவர்களுக்காகவும் இந்நாட்டில் இடம்பெற்ற அசம்பாவிதங்களில் உயிர் நீத்தவர்களுக்காகவும் 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவோம். அடுத்து மேம்பந்தாடு சுற்று போட்டி இடம்பெற இருக்கின்றது. அதற்காக நாணய சுழற்சியினை மேற்கொள்வதற்காக நடுவர்களாக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் கௌதமன் அவர்களையும் ஜதீசன் அவர்களையும் அழைத்து விட்டதுடன் மேற்கொள்வதற்காக அப்பல்கள் மற்றும் சுப்பையா அணி தலைவர்களை மைதானத்திற்கு வருகை தருமாறு மிகவும் அன்பாக வேண்டியிருக்கின்றோம். தற்போது நாணய சுழற்சி மேற்கொள்வதற்காக அப்பையா அணியின் தலைவர் புவிராஜ் அவர்கள் நாணயத்தை சுழற்றியிருந்தார். தடுப்பாட்டத்தினை தெரிவு செய்திருக்க சுப்பையா அணியினர் துடுப்பாட்டத்தினையும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். சில்வர் கழகத்தின் அனுசரணையுடன் வந்து அப்பையா சுப்பையா அணியினர் வந்து துடுப்பாட்ட போட்டியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே வெகு சிறப்பாக வந்து அவர்கள் ஜேசி இல்லாமல் இந்த முறை தனித்தனி அடிக்கப்பட்டு அவர்கள் வந்து இந்த முறை பிரமாண்டமான முறையில் வந்து இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். துடுப்பாட்ட போட்டியை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போ சற்று நேரத்தில் வந்து இந்த போட்டிகள் ஆரம்பமாகின்றன. அப்பையா அணி வந்து நாணய சுழற்சியில் வந்து வெற்றி பெற்றதன் காரணமாக அவர்கள் வந்து ஃபீல்டிங்கே நமக்கு கோரியிருந்தார்கள் நடுவர்களிடம். அதன் காரணமாக அவர்கள் இப்போ ஃபீல்டிங் மைதானத்துக்குள்ளே ஃபீல்டிங் செட்டப் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஃபீல்டிங் செட்டப்பில் வந்து எல்லாரும் வந்து கலந்து கொண்டு என்னென்ன வேண்டிய ஆலோசனை நடந்து கொண்டிருக்கின்றது. சுப்பையா அணியினர் துடுப்பாட்டத்தை தேர்வு செய்ய அப்பையா அணியினர் களத்திற்கு தேர்வு செய்ய போட்டிகளின் ஆரம்பமாக அங்கே ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் டிபுலன் அவர்களும் கிருஷ்ணன் அவர்களும் மைதானத்துக்குள் களமிறங்குகின்றார்கள். போட்டியின் முதலாவது ஓவரின் முதலாவது போல வந்து சிவராஜ் அவர்கள் வீச தயாராகின்றார். அதனை எதிர்த்து பேட்டிங் செய்வதற்கு டிபுலன் அவர்கள் பேட்டிங் செய்கின்றார். நன்றி.